Hello friends, இன்னைக்கு நம்மட்ட வந்து Bajaj Dominar இருக்கு. இத வந்து ஒரு டீடைல் ரிவ்யூ கொடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து ஒரு சின்ன வால்க் அரவுண்ட் வீடியோ மாதிரி வந்து பாத்துறோம். Bajaj Dominar. இந்த Dominar வந்து 2016ல வந்து இந்தியாக்குள்ள வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுல இருந்து ஒரு 2 வருஷம் வந்து ஓரளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்து இந்த வண்டி நிப்பாட்டிட்டு இப்போ வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இப்போ திரும்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாம சொல்ல முடியாது. அந்த பழைய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா வந்து கலர் காம்பினேஷன்ஸோட இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் வந்து இந்த வண்டி. ஸோ வந்து இது வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டி. இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ வந்து வந்து ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு. இது வந்து இப்போ ரீச் ஆயிருக்கு. இந்த பைக்கை வந்து கேரளா பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஒன்லி டூரிங்காக தான் வந்து இந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கேரளா பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டூரிங்காக தான் வந்து டூரிங் தான் ரொம்ப வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ டூரிங் போகிற மாதிரி ஒரு பைக்கை ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த Dominar 400 வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர் கிளாஸில் வந்து வரும். ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு சூப்பரான பைக் தான். இதை பற்றி ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துருவோம் இந்த வண்டியை வந்து இப்போ வந்து இந்த வண்டியோட ஓவர் வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போயிடும். எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபெண்டர்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்ல வந்து கிரீன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. முன்னாடி இருக்க ஃபெண்டரே வந்து ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் இங்கே மாட்டி இந்த நம்பர் பிளேட் ஸ்டாண்ட் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் மார்க்கெட்ல வரும். ஸோ வந்து இதோட ஸ்டாக் நம்பர் பிளேட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ வந்து அவங்க வந்து மாற்றி இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்க்ஸ் எல்லாமே வந்து சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு லுக்கு வந்து சூப்பரான லுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்லைட்ஸ்குள்ள வந்து 10 LED வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த டிஆர்எல்லே வந்து ஹை பீம் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சுவிச்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படின்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ டிஆர்எல் ஆன் பண்ணி விட்டோம். டிஆர்எல்னோட இந்த 2 சைடுமே வந்து எளிதா இதை வந்து அமர்த்திட்டோம் அப்படின்னா நார்மல் ஆயிரும். ஸோ வந்து இது ஒரு பீமு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை பீம் லோ பீம் வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த லைட்டை பற்றி பார்த்தீங்க, ஹெட்லைட்ஸை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஆர்எல்லே வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கு வந்து சூப்பரான ஹெட்லைட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து விண்ட்ஷீல்டு பார்க்கும்போது வந்து ஹெட்லைட்டோட அந்த இதோடய வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து லென்த்லாம் கொடுக்கல. ஓரளவுக்கு வந்து பார்க்கவே வந்து ஒரு மேசிவ் லுக்காக இருக்குது. முன்னாடி இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா LED தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார்ஸ் பார்க்கும்போது வந்து டியூக் 200 ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. KTMல கொடுக்குற மாதிரியே வந்து அந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து கிளிப் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் மிரர்ஸோட லுக்கை பார்த்தாலே தெரியும். ஒரு நேக்கடு ஸ்போர்ட்டுக்குரிய லுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படிலாம் வந்து என்னென்ன மோட்ஸ், என்னென்ன சென்சார்ஸ், என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேங்க் மேலே வந்து என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து கியர் வந்து காமிக்குது, கியர் இண்டிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப் மீட்ரு, ஓடோமீட்ரு, டைம் வந்து காமிக்குது. இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சோல்னு பார்க்கும்போது வந்து ABS சிஸ்டம் வந்து ஆன் ஆஃப்ல இருக்காங்க காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல், நெக்ஸ்ட் லோ ஆயில், வார்னிங் லேம்ப்ஸ், RPM லிமிட் இதெல்லாம் வந்து இதில் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் வந்து சென்சார்ஸ்லாம் வந்து இண்டிகேட் ஆகுது மேலே வந்து. இப்போ வந்து டைனமிக் ஃபியூல் அப்படின்னா வந்து நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் தருது, நம்ம வந்து வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிற்கிறனால இங்கே சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரிமைண்டர், இன்னும் 1084 கிலோமீட்டரில் வந்து சர்வீஸ் விடணும் அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன். இப்போதைக்கு வந்து இந்த வண்டி வந்து 26 மைலேஜ் வந்து தந்துட்டு இருக்கு. கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஒரு லிட்டருக்கு வந்து 26 மைலேஜ் வந்து தந்துட்டு இருக்கு. அதையும் வந்து இதில் இண்டிகேட் பண்ணுது. ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து கிலோமீட்டர் வந்து மைலேஜ் நம்மளுக்கு காமிக்குது. 24 kmph வந்து காமிக்குது. 24 மைலேஜ் வந்து அந்த ட்ரிப்பில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த அதையும் காமிக்குது. ஒன்றில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம், இப்போ நம்ம ட்ரிப் ஒன் போட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அது வந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஓட்டியிருக்கோம் அப்படின்றத வந்து காமிக்குது. 195 மினிட்ஸ் வந்து காமிக்குது. ஒரு சிங்கிள் ட்ரிப்பு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க அப்படின்றத காமிக்கும் இதில்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு ஓட்டலாம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றதே வந்து இது இண்டிகேட் பண்ணும். அது வந்து இந்த எஸ்ன்றதை வந்து அமைக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இதில் வந்து காமிக்கும். ஸோ வந்து இதுவும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு அதுதான் வந்து இதிலே வந்து இந்த பைக்கோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு ஸ்போர்ட் பைக்குன்றதை விட ஒரு டூரிங் பைக்குன்றதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலே வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ வந்து ஒரு சூப்பரான பைக் தான் இது. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மைலேஜ் எவ்வளோ தரும் பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள வந்து 23 to 26 வரைக்கும் தரும். ஸோ அதே வந்து ஹைவேஸ் போய்ட்டோம் அப்படின்னா வந்து 30 வரைக்கும் தரும். நீங்கள் அதுவும் 130 140 மேலே போயிட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து 30 மைலேஜ் தரும். உண்மையிலே வந்து ஒரு பெட்டர் மைலேஜ், ஒரு 400 cc அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜும் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா 373 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பவர்னு பார்த்தோம்னா 39 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தோம்னா 35 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படியே வந்து சேம் அப்படியே வந்து டியூக் 390யோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வண்டி ஃபுல்லாமே வந்து. ஸோ வந்து எதுலேயுமே சேஞ்சஸ் கிடையாது. பவர் மட்டும் வந்து ஒரு 3 பிரேக்காஸ் பவர் வந்து கம்மி, ஓரளவுக்கு அப்படியே வந்து சேமாக அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தோம்னா இந்த மஃப்ளர் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 ஹோல்ஸ் உள்ள மஃப்ளராக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் வந்து கிடைக்குது. இதனால வந்து இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து இப்போ கேட்டிருப்பீங்க இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு சூப்பரான எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான். நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாக்கை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு, சவுண்ட் வந்து பத்தலை அப்படின்னா போது நீங்கள் போகலாம். பட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறதுக்காக தான் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக். ஸோ வந்து இதோட எக்ஸாஸ்ட் வந்து ஓரளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளேயே தான் ரைட் பண்ண போகிறேன், எனக்கு சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையே இல்லை. ஓரளவுக்கு நல்ல எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பைக் வந்து இது வந்து பஜாஜ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது. இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து பஜாஜில் தான் ஒரு பைக் வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு வந்து இந்த பைக்கை பார்த்தோன்னே வந்து என்னடா பஜாஜ் தான் டிசைன் பண்ணாங்களா, டாமினார் பற்றி கேள்விலாம் பட்டிருக்கேன். பட் வந்து பைக்கை வந்து ஓட்டி பார்த்தேன். இப்போ வந்து உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பஜாஜ் தான் இதை டிசைன் பண்ணாங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட சீட்டிங்ஸ் பார்க்கும்போது ரைடர் சீட் வந்து குறைய சொல்ல முடியாது, ரொம்பவே வந்து குஷனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே பில்லியன் ரைடர் சீட்டுன்னு போது வந்து கொஞ்சம் குஷன் ஓகே, பட் வந்து இதோட வந்து சிட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து போகாத அளவுக்கு ரொம்ப நேரம் வந்து உட்காந்து போக முடியாது அப்படின்ட்டு வந்து ஓனர் சொல்கிறாரு. ஸோ வந்து இதோட சீட்டை வந்து உங்களுக்கு வந்து லாங் ரைட் போகிறோம், பில்லியன் ரைடரோட போகிறேன் அப்படின்னா வந்து சீட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிச்சப்படி வந்து ரைடர் சீட் வந்து குறை சொல்லவே முடியாது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட சிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த வண்டியோட சிட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான பைக், ஸ்போர்ட் பைக் சரி, ஸ்போர்ட் ஃபீலும் கிடைக்குது, லாங் ரைட் போகிற அளவுக்கு வந்து சூப்பரான பைக் தான். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, எந்த விதமான பெயினுமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து சரி, இந்த காலை வந்து உங்களுக்கு மடிச்சா உட்கார அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதான் வந்து இந்த வண்டியோட சிட்டிங் பொசிஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதான் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து லென்த்தாக இருக்குது அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பரான பைக், சிட்டிக்குள்ளேயும் சரி லாங் ரைடுக்கும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பெயினுமே வந்து உங்களுக்கு வராது. இதை வந்து நான் இன்னும் வந்து அவ்வளோவா ரைட் பண்ணி பார்க்கல. ரைட் பண்ணி பார்த்துட்டு என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இதோட சிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டாமினார் ஃப்ரண்ட் வந்து டெஸ்ட்டே வந்து தரமாட்டாங்க, மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டே தரமாட்டாங்க. ஸோ வந்து எதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சிருந்தாங்க இல்லாட்டி தெரிஞ்சவங்க யாரும் வச்சிருந்தாங்கன்னா ஓட்டி பாருங்கள். உங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். அது வந்து டெஸ்ட்டே தரமாட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி சர்க்கிள்ஸில் யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து பிடிக்குதா இல்லைன்னு தெரியல. ஸோ வந்து ப்ரோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க சொல்கிறீங்க, நீங்கள் ஓட்டி பார்த்துறீங்க சொல்கிறீங்க அப்படின்னுக்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து பைக்கை வந்து வாங்க போகிறோம், இந்த டாமினார் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டே பண்ணுங்கள். டெஸ்ட்டே வந்து சில பஜாஜ் வந்து தரமாட்டாங்க, சில ஊரில் வந்து தருவாங்க, சில ஊரில் தரமாட்டாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி அவங்க தெரிஞ்சவங்க யாரும் வச்சிருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓட்டி பார்த்துட்டு வந்து வாங்க. பைக்கை வந்து எடுத்தோடனே வந்து ப்ரிஃபர் பண்ணிடாதீங்க, எதுவுமே வந்து செக் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பில்லியன் ரைடர் வந்து பிடிச்ச உட்கார அளவுக்கு இந்த கிராப் ரயில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட லுக்கும் சரி, பைக்கோட லுக்கும் வந்து டேமேஜ் பண்ணுற அளவு இல்லை, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட அது டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெயில் லைட்ஸும் வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது NS200 வந்து அதோட ஷேப் வந்து இப்படி வரும், அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ராடாக போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பஜாஜ்ன்றதை வந்து இதில் கொஞ்சம் வந்து இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பஜாஜோட டெயில் லைட்ஸ் பார்த்துருப்பீங்க, பல்சர் 150 NS200 டெயில் லைட்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ராடாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட ரியர் ஃபெண்டர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாதி டயர் வந்து கவர் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து சேரோ சகதி வந்து பில்லியன் ரைடர் மேலே வந்து படாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ஸ் வந்து நைட் ரைடு போகும்போது வந்து இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்த்தோம்னா டுவல் டிஸ்க் வித் டுவல் சேனல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிரேக்கிங்லாம் குறை சொல்ல முடியாது. ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி டூரிங் சரி சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து நைட்ராக்ஸ் மோனோசாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ரைடுக்கும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறை சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து டயர்னு பார்த்தோம்னா டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் டைப் வந்து அலாயில் கொடுத்துருக்காங்க. அலாயில் வந்து அந்த சில்வர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. எட்ஜில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனால் வந்து ரன்னிங்கில் வந்து இந்த வீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியை வந்து ஆஃப் ரோட் பண்ண முடியாது. இந்த வீலை வச்சு ஆஃப் ரோட் பண்ண முடியாது. வேறு வீல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இது வந்து ஒரு டூரிங் பைக் வச்சு சரி டூரிங் பைக் தானே, ஸ்போர்ட்ஸ் டூர் தானே சொல்கிறீங்க, அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடும் பண்ண முடியுமே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருமோ வந்து ஆஃப் ரோட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டயர் வச்சு பண்ண முடியாது. இதே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பட்டன் டயர்ஸ் வந்துருக்கும். அந்த ஹிமாலயன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸ் இந்த மாதிரி பைக்கில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டயர் வந்து நீங்கள் இந்த டாமினரில் வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ வந்து அதை வச்சு வந்து நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பைக் வந்து சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு பைக்கு எடுத்துட்டோம், அதில் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் அப்சர்வ் பண்ணதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசுவோம். இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்த ஓவரால் அந்த பைக் வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு சில சின்ன இது இருக்குது, அதை வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். இப்போதைக்கு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட இன்ஜின் சிசி பவர் எல்லாமே வந்து அட்வான்டேஜ் கணக்கில் தான் வரும். டிஓஹெச் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும், அவுட்புட் பவர் நல்லா கிடைக்கும், மைலேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ரீஃபைனான இன்ஜின். ஸோ வந்து சூப்பரான இன்ஜின் தான். இது மோஸ்ட்லி வந்து டிஓஹெச் இன்ஜின் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பஜாஜும் இது வந்து ஹையர் பண்ணி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரான இன்ஜின் தான். இன்ஜின் வைஸில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. நல்ல பைக் தான். வந்து எக்ஸாஸ்ட் நோட் ரொம்பவே வந்து அட்வான்டேஜ். இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை அந்த மஃப்ளர் டிசைன் ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரி ப்ரோ அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க, டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டி லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பாருங்கள் ஆடுது பாருங்கள். ஸோ வந்து ரொம்பவே குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்குது. எங்கேயோ வந்து ஒரு சின்ன இதில் போய் இடிச்சிட்டாலுமே வந்து உடனே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த ஃபெண்டர் வந்து கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மட்டு வந்து மர்க்காட்டாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து சைஸ் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து வீல் வந்து சுற்றி வரும்போது இதில் வந்து பட்டு இதோட சகதி எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த இண்டிகேட்டரில் பட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து இந்த மஃப்ளரில் படுது. ஸோ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த என்எஸ்ல கொடுக்குறாங்க, NS 200 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிறையா ஸ்போர்ட் பைக்கில் வந்து டயர் ஹக்கர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெய்னி டேஸில். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இது சாக்கப்ஸரை வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இதை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சில பைக்கில் வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொடெக்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொடெக்டரோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து எந்த விதமான டேமேஜுமே ஆகாது. இதனால் அந்த சகதி பட்டாலுமே வந்து சீக்கிரமாக வந்து சஸ்பென்ஷனுக்குள்ள போகாது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த வண்டி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபேமஸ் ஆகாமல் இருந்துச்சு. 2018 இதோட சேல்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே வந்து வரவேற்புக்குரியதாக வந்து ஆயிருக்கு இந்த வண்டி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டி வந்து வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் பிளேஸில் கூட வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டூர் பைக்னு சொல்லலாம். அண்டர் 400 செக்மெண்ட்டில் இந்த பைக் வந்து எவ்வளோ பெரிய டஃப்பான பிளேஸ்னாலும் நம்ம வந்து ஓட்டலாம். ஸோ வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2018 மேலே இதோட சேல்ஸ் வந்து எப்படி வந்து இதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா பெங்களூர் டு ஆஸ்திரேலியா வந்து ஒரு பொண்ணு வந்து சோலோவை வந்து பெங்களூர்லேருந்து ஆஸ்திரேலியா போய் அச்சீவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து வந்து தீபக் கமாத்னு சொல்லி அவர் வந்து 3 பேரோட சேர்ந்து போனாங்க. 2018 டாமினார் சரி பழைய டாமினார் எல்லாமே சேர்ந்து வந்து மூணு பைக்கில் வந்து போனாங்க. பெங்களூர் டு அண்டார்டிகா வந்து போனாங்க. ஸோ வந்து அதுலேருந்து தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி பைக் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு டூரிங் பண்ணுறவங்க டூரர் லவர்ஸ் வந்து இந்த பைக்கை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க, வாங்கணும்னு வந்து விரும்புகிறாங்க. ஸோ வந்து நிறையா பேர் வந்து லடாக் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுலாம் இருக்காங்க. அவங்க போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பைக்கில் வந்து போகலாம், கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வந்து லடாக் ரோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே வந்து டஃப்பான ரோட்ஸாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சூப்பரான பைக் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து போகணும், ஒரு லடாக் போகணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணிப்போங்க. நிறையா பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க லடாக் போகணும்னு சொல்லி இந்த பைக் வச்சு. எனக்கு தெரிஞ்சே 2-3 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான பைக் தான், குறைய சொல்ல முடியாது. இந்த பைக் வந்து வாங்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து யோசிச்சு வாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த பைக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து நீங்கள் ஏதோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் சரி எதனால் பண்ணி பார்த்து வந்து வாங்குங்க. இந்த பைக்கை வந்து வச்சு நிறைய அச்சீவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ கான்டினென்ட்ஸ்க்குலாம் போயிருக்காங்க, நேஷன் விட்டு நேஷன்லாம் போயிருக்காங்க. இப்போ கூட வந்து ரீசெண்டாக XPHP டீம் வந்து ஏதோ வந்து வேர்ல்டு டூர் போயிருக்காங்க. இந்த பைக் தான் வந்து ஒரு பெரிய டாமினேட் டீமோடு வந்து போயிட்டு இருக்காங்க வேர்ல்டு டூர். இப்போ வந்து ஏதோ ஒரு சிட்டியில் வந்து கவர் ஆகிட்டு இருக்காங்க.
இந்த பைக் வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட். இதோட கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ வந்து ஒரு டூரிங் போகணும், நான் டூரிங் மட்டும் தான் ப்ரோ போவேன், எனக்கு பைக் வேணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அவங்களும் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டாமினார் 400 வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டாமினார் 400 யாரும் வாங்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. See you next video. Bye.